Hi friends, welcome to Hometown Flavours. Cook with கோமாளில அஸ்வின் செய்யற மால்புவா தான் இன்னைக்கு நாம செய்ய போறோம். இது ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும். எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கலாம். வெள்ளை ரவை எடுத்துக்கங்க. இது 2 டேபிள் ஸ்பூன் எடுக்கணும். பெருசா இருந்ததுன்னா மிக்ஸில பவுடர் பண்ணிக்கங்க. சின்னதா இருக்குறதுனால நான் அப்படியே போட்டேன். சோம்பு 1/4 டீஸ்பூன் பவுடரா பண்ணி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், மில்க்மெய்ட் 1 டேபிள் ஸ்பூன். இது இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். பால் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். உப்பு 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கணும் பவுடரை. பால் 1 கப் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய டம்ளராக எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே அளவே நான் எடுத்திருக்கேன். ஒரே முறை ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் கட்டி இல்லாமல். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு அது சாஃப்டாக நல்லா வரும். பால் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்குது. அதையே நம்ம ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கங்க. ஒரே முறை ஊற்றினா ரொம்ப ஜாஸ்தியாயிரும். 1/4 லிட்டர் நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இது பேன் கேக்கு. இது டெசர்ட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஒடிசாவில் ராஜஸ்தானில் இது ரொம்ப பாப்புலரு. ஹோலி ஃபெஸ்டிவல் அப்போ எல்லாருமே செய்வாங்க. ஒரு சிலர் இதில் மைதாவில் செய்வாங்க, பனானாலாம் சேர்த்துவாங்க. எடுத்து ஊற்றும்போது இப்படி மடிப்பு மடிப்பாக வர அளவுக்கு ஊற்றணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். பால் பார்த்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா எண்ணெயில் ஊற்றும்போது எல்லாம் கலந்துரும். இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு கலந்துக்கோங்க. மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாம். அப்போ தான் நல்லா உள்ளே சாஃப்டாக வரும். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க, அகலமான பேனை. அதில் கோதுமை மாவு எதில் எடுத்தோமோ அதே கப்பில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் தண்ணி ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கணும். சர்க்கரையில் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது நல்லா பாகு வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா இந்த சர்க்கரை பாகு கொதித்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஹனி தொட்டால் எப்படி பிசு பிசுன்னு இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாகு வர வேண்டியதில்லை. 5 மினிட்ஸ் ஆனதும் நம்ம இறக்கிடலாம். அகலமானதாக இருந்தால் தான் இந்த பேனில் நாம் அந்த மால்பூ அது பொரிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் போடுறதுக்கு நல்லா ஊறுறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி அகலமான பேன் எடுத்துக்கோங்க சர்க்கரை பாகு வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டேன். ஒவ்வொருத்தர் நெய்லியே கூட இது செய்வாங்க, எப்படி வேணால் செய்யலாம். ஆயிலும் நெய் 2 டேபிள் ஸ்பூனும் ஊற்றிருக்கேன். சர்க்கரை பாகில் நம்ம கடைசியாக இறக்கும்போது ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இப்போது மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது நம்ம இது கலந்து வச்சதை இதை ஊற்றிக்கலாம். ஹையாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும். மீடியமில் வச்சா கரெக்டாக வேகும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சுற்றிலும் நல்லா முருகன மாதிரி இருக்கணும். சென்டரில் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் ஜாஸ்தியாக இருக்கிற எண்ணெயை எடுத்துடுங்க. நல்லா எடுத்துட்டு அப்புறம் அந்த பாகில் நம்ம உடனே போட்டுறணும். நல்லா ஊறிட்டுருக்கோம். அது ஒரு அடுத்தது போடுற வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் நம்ம எடுத்து வேறு தனி தட்டில் வச்சுக்கலாம். இந்த மாவு கலக்கும்போது நம்ம அதில் குங்குமப்பூ போடலாம். இது லாக்டவுன் டைம்லேயே இந்த வீடியோ எடுத்துட்டேன், அதனால் இல்லைங்கிறதுனால போடல. அது ஆப்ஷனல் தான். போட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம்.
பாகில் ஊறினதை நல்லா தனியாக தட்டில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போட முடியும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம் தனியாக தட்டில். இன்னொன்று கூட போட்டு காட்டுற பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம அந்த 1 கப் மாவு 200 கிராம் இருக்கும். அது எடுத்ததில் 10 வந்திருக்கு இந்த மீடியம் சைஸில். நடுவில் வேகாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து ஊற்றி அதில் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க. பாகில் கூட குங்குமப்பூ போடலாம், நல்லாயிருக்கும். நல்லா ஊறினதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு மேலே சர்க்கரை பாகு ஊற்றி நட்ஸ் எல்லாம் தூவி கொடுத்தா குழந்தைங்க உடனே காலி பண்ணிவிடுவாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.